வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோல 2 விஷயம் பார்க்க போறோங்க. ஒரு சூப்பரான ட்ராப் ஒண்ணு பார்க்க போறோம். உங்கள நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சார் நீங்க எப்பவுமே ட்ராப் வீடியோ ஃபுல்லாவே ஒயிட் ஓப்பனிங் யார் இருக்கோ அவன தான் குடுக்குறீங்க. நான் பிளாக் ஆடுனா என்ன பண்றதுன்னு கேட்டீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நீங்க பிளாக் ஆடும்போது ஆப்போனன்ட் ஒயிட்டோட ராணிய எப்படி ஈஸியா நீங்க ஒரு அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன இமேஜ் காட்டுறேன் பாருங்க. இந்த இமேஜ் ஒரு சின்ன டெஸ்ட் தான். இது உங்க மூளைக்கு ஒரு சின்ன ஒர்க்னு வச்சுங்களேன். இந்த ட்ரையாங்கிளுக்குள்ள எத்தனை ட்ரையாங்கிள் உங்க கண்ணுக்கு, அதாவது முக்கோணத்துக்குள்ள எத்தனை முக்கோணம் உங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறத நீங்க 1 2 3 4ன்னு கவுண்ட் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்லைங்க எனக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோவோட எண்டில் அழகா அந்த முக்கோணம் வரைஞ்சி 1 2 3 4 5 எத்தனை வருது அப்படிங்கிறத நான் எல்லாரும் புரியுற மாதிரி ஒரு இமேஜா போட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலன்னா வீடியோட எண்டில் ஆன்சர் இருக்கு, பார்த்துங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கேம்ல நீங்க பிளாக்குங்க, ஆப்பனண்ட் ஒயிட். வழக்கம் போல அவர் ராஜாவுக்கு முன்னாடி இந்த சிப்பாய் 2 ஸ்டெப் வைக்கிறேன்னு நீங்களும் அதே போல 2 ஸ்டெப் வைக்கணும். அவர் என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு, இந்த குதிரை எடுத்து இங்க வைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அப்படி வச்சுட்டாருன்னா உடனே நீ என்ன பண்ணணும்னா இந்த ட்ராப்பை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணும். நடக்குமா நடக்காதாங்கிறது அவரோட அடுத்த மூவ் பொறுத்தா இருக்கு. ஓகேவா? நீங்க என்ன செய்யணும்னா இந்த பிஷப்புக்கு முன்னாடி இந்த சிப்பாய் எடுத்து 2 ஸ்டெப் இங்க வைக்கணும். ஓகேவா? இப்போ என்ன ட்ராப் அப்படின்னா, இப்போ பாருங்க அவருக்கு ஃப்ரீயா நம்ம வெற்றிக்கு ஒரு ட்ராப் கொடுத்துருக்கோம், ஒரு சிப்பாயை கொடுத்துருக்கோம். ஒருவேளை அவர் வெட்டிட்டாருன்னு வச்சுங்களேன், இந்த ட்ராப்பை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுங்க, அவர் வெட்டிட்டாருன்னா இந்த ட்ராப்பை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இல்ல அவர் பயந்து போய் நமக்கு ஏதோ ட்ராப் வச்சிருக்காம்பா, வெட்டக்கூடாது, நம்ம அடுத்த காயினை டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் இந்த பிஷப் எடுத்து இங்க வச்சா மட்டும்தான் இந்த ட்ராப் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுங்க. இந்த 2வது 3வது ஸ்டெப்லயே நீங்க இந்த ட்ராப் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா முடியாததை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி வச்சுட்டாருன்னா அவர் நம்ம ட்ராப்ல மாட்டிக்கிட்டாரு. இப்போ யாருக்குமே எந்த லாஸும் இல்லை. இப்படி வச்சுட்டா அவர் நம்ம ட்ராப்ல மாட்டிட்டாரு. உங்களோட அடுத்த மூவ் என்ன பண்ணணும்னா, இதுக்கப்புறம் நம்ம என்ன காயின் மூவ் பண்ண நினைக்கிறோமோ அந்த காயின் அப்புறம் மூவ் பண்ணுவாரு. இந்த சிப்பா எடுத்து நம்ம வெட்டிடணும். அவர் வெட்ட பயந்தாரு, இப்போ நம்ம வெட்டிடணும். நம்ம வெட்டி என்ன பண்றோம், அவருக்கு குதிரையை அட்டாக் பண்ண போறோம். இப்போ அவர் குதிரையை காப்பாற்றுறோம். ஏன்னா குதிரை எங்க போக வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா இதான் அட்டாக் பண்றேன். ஏன்னா ஃப்ரீயா தான் கிடைக்கி, இதை அட்டாக் பண்ணிடுவாரு. ஓகேவா? இதுக்கு அடுத்து குதிரை ஒரு மூவ் விட்டு என்ன பண்ணும், இந்த இடத்துல வச்சு ஃபோர்க்கு, ராணிக்கு ஃபோர்க்கு, யானைக்கு ஃபோர்க்கு. ஏன்னா இங்க சேஃப்டி இருக்கு. நம்ம அதை பத்தி கவலையப்படாதீங்க. நீங்க என்ன செய்யணும்னா இந்த குதிரையை எடுத்து இந்த இடத்துல வைங்க. இப்போ அவர் என்ன பண்ணுவாரு, கண்டிப்பா விட மாட்டாரு. ஏன்னா நல்ல வாய்ப்பு, அதனால அதே மூவ் தான் பண்ணுவார். நினைச்ச மாதிரி அந்த இடத்துல பண்ணுவாரு. இப்போ என்ன பிரச்சனை, ராணி இங்க இருக்குது, யானை இங்க இருக்குது. அப்போ ராணியை காப்பாற்றி, அப்போ ராணியை மட்டும் காப்பாற்றுங்க, இந்த இடத்துக்கு வைங்க. அவர் என்ன பண்ணுவாரு, நம்ம அட்டாக் பண்ணிடக்கூடாது. பிளஸ் அவருக்கு ஃப்ரீயா ஒரு யானை கடைக்கு கண்டிப்பா அடிப்பாரு. அடிச்சு முடிச்சிட்டாருன்னா உங்களோட அடுத்த மூவ் என்ன பண்ணா, இந்த சிப்பா இருக்குதுன்னா இந்த சிப்பா எடுத்து 2 ஸ்டெப் இங்க வைங்க. இங்க வச்சு இவர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுங்க. அவர் ரிட்டர்ன் அட்டாக் பண்ண முடியாது, ஏன்னா குதிரை இருக்குது. ஓகேவா? அப்போ அவர் என்ன பண்ணுவாரு, ஒன்று இங்க போகலாம், இல்லை இங்க போகலாம். இந்த 2 இடத்துக்கு ஒரு இடத்து தான் போறாரு. என்ன காரணம்னா இங்க போக முடியாது, இங்க லாக்ல இருக்கு, இங்க லாக்ல இருக்கு, போக முடியாது. மேபி இங்க போகலாம், இல்லை இங்க போகலாம், ஆனா அங்க போக வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு காயினை டெவலப் பண்ணிட்டு திரும்பவும் அதே இடத்துக்கு எந்த பிளேயுமே கொண்டு வந்தாரு. அதனால கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, இங்க போகலாம், இல்லை இங்க போகலாம். நம்மளோட எய்ம் இந்த பிஷப்பை ஒன்று இங்க கொண்டு போகணும், இல்லை அங்க கொண்டு போகணும். இந்த 2 இடத்துக்கு கொண்டு போகணும். ஓகேவா? இப்போ அவரே இந்த பக்கம் போயிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. நீங்க நான் சொல்ற காயினை அடுத்த மூவ் பண்ணணும். அது என்னன்னா இதை எடுத்து நேராக இங்கே வச்சு செக் கொடுக்கலாம். இல்லைங்க அவர் அங்கே போகலங்க. அதுபோல் இங்கே போயிட்டாருன்னா நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சிப்பை எடுத்து திரும்ப ஒரு அட்டாக் பண்ணணும். இப்போ அவர் எங்கே போகலாம், பாருங்க எல்லா பிளாக்குமே லாக் ஆகிடுச்சு, இது வரைக்கும் லாக் ஆகிடுச்சு. அப்போ இது ஒன்று தான் ஓப்பனில் இருக்குது. அப்போ என்ன ஒன்று கண்டிப்பாக அங்கே தான் போவார். ஓகே, புரிஞ்சு? அப்போ நினச்ச மாதிரி இங்கே வந்துருச்சு. இது இங்கே வந்தாலும் சரி, இது இங்கே வந்தாலும் சரி. உங்களோட அடுத்த மூவ் என்ன பண்ணணும்னா இந்த பிஷப்பை கொண்டு போய் நேராக இந்த இடத்துல வச்சு ராணியை அட்டாக் பண்ணணும். ராணி திரும்ப அட்டாக் பண்ண முடியாது. என்ன காரணம்னா இங்கே குதிரை ப்ரொடக்ஷனில் இருக்குது. ராணி ஒளிரைக்கு இடம் இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க, கட்டாயமாக இந்த சிப்பாயை தான் ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணாங்க. இந்த சிப்பாயை மூவ் பண்ண அடுத்த ஸ்டெப் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சிப்பாயை வச்சு இவரை அட்டாக் பண்ணிடணும். அட்டாக் பண்ணோன்னா அவர் இங்கே அட்டாக் பண்ண முடியாது. என்ன காரணம்னா இங்கே டிஸ்கவர் செக் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணாரு, இப்போ ராஜாவுக்கு போகிறதுக்கு 2 இடம் தான் இருக்குது. எங்கெல்லாம் போகலாம், ஒன்று இங்கே போகலாம், இல்லை அப்படின்னா இங்கே போகலாம். இந்த 2 இடத்த வரை எங்கேயும் போக முடியாது. ஒருவேளை அவர் இங்கே போயிட்டாருன்னு வச்சுங்களேன், நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சிப்பாயை வச்சு இதை அட்டாக் பண்ண என்ன ஆகும், இந்த பக்கம் ராணிக்கு செக், சாரி ராஜாவுக்கு செக்கு, இங்கே குதிரைக்கும் யானைக்கும் செக்கு. அப்போ நம்ம என்ன ரிட்டர்ன் அட்டாக் பண்ணுவார். அப்போ இந்த வழி ஓப்பன் ஆகிடும். நீங்கள் என்ன பண்ணலாம், ராணி அட்டாக் பண்ணிடலாம். அதனால அவர் அங்கே போக மாட்டார். அதுபோல் எங்கே போவார், இங்கே தான் போவார். இங்கே போயிட்டாருன்னு கவலைப்படாது. நீங்கள் என்ன செய்யணும், இந்த குதிரை பார்த்தீங்களா, இந்த குதிரை எடுத்து இங்கே வச்சு திரும்பவும் செக் கொடுக்கணும். இப்போ ராஜா எங்கே போகலாம், கண்டிப்பாக அவர் இந்த இடத்து தான் போய் ஆகணும். அவர் அங்கே தான் போவார். அங்கே போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம அடுத்த மூவ் என்ன பண்ணோம்னா, இப்போ இதெல்லாம் வெட்டக்கூடாது. அதுக்கு பதில் இந்த சிப்பா எடுத்து ஒரு ஸ்டெப் வச்சு திரும்பவும் செக் கொடுக்கணும்.
இப்போ ராஜாவால் ரிட்டன் அட்டாக்கும் பண்ண முடியாது. என்ன காரணம், இங்கே குதிரை சேஃப்டிக்கு இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுவார், அவர் கண்டிப்பாக இங்கே தான் போவார். இப்போ பாருங்கள், நமக்கு என்ன கிடைக்கி, ஃப்ரீயாக ஒரு ராணி கிடைக்கு. ராணியை நீங்கள் அட்டாக் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதுக்கு அப்புறம் கேம் உங்கள் கையில் தான். இந்த கேஸில் நான் ஒன்று சொல்ல பாருன்ட்டேன். இப்போ ராஜா வந்து ஒன்று இங்கே போகலாம், இல்லை இங்கே போகலாம், கூடவே இந்த பக்கம் போகலாம். இந்த பக்கத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். ஒருவேளை ராஜா இந்த பக்கம் போயிட்டாருன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களோட அடுத்த மூவ் இந்த குதிரையை கொண்டு போய் இந்த இடத்துல வச்சிங்கன்னா, இங்கே பாருங்க, இந்த பக்கம் ராணிக்கு செக்கு, இங்கே டிஸ்கவர் செக்கு. அப்போ என்ன பண்ணுவார், கண்டிப்பாக இந்த இடத்துலேருந்து வேற எங்கேயாவது போகணும். மேபி இங்கே தான் போவார். இப்போ போயிட்டாருன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அவர் ராணி ஈஸியாக அட்டாக் பண்ணி திரும்பவும் செக் கொடுக்கலாம். எப்படினாலும் அவரோட ராணி நம்ம ஈஸியாக அட்டாக் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்கில் ஷோ பண்ண இமேஜுக்கு ஆன்சர் இதாங்க. வழக்கமாக சொல்கிறதாங்க, நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு மேலும் மேலும் ஊக்கமளிக்கும். இந்த மாதிரி புது புது வீடியோ போடுறதுக்கு என்னால் நேரம் ஒதுக்கணும். இல்லைங்க, நான் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னா ரொம்ப சந்தோஷங்க. வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃபீட்பேக்கு அது பாசிட்டிவாக தான் பரவாயில்ல, நெகட்டிவாக தான் பரவாயில்ல, கமெண்ட் செக்ஷனில் போட மறந்துடாதீங்க.